இப்போ ஒரு நிமிஷம் நாம் எல்லாம் நேரே நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை. கடைசி அரை மணி நேரத்தில் நம்முடைய இந்த பாடத்தினுடைய இந்த தலைப்பினுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கணும். இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து நேரே உட்கார்ந்து ஒரு 2 நிமிடம் நேரம் நமக்கெல்லாம் இறைவன் அருள் புரியணும்னு ஒரு சின்ன பிரார்த்தனை. சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூரியா போற்றி, சுந்தரா போற்றி, ஆரியா போற்றி, வினைகள் களைவா எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் புரிவாய் சந்திரா போற்றி, சர்க்குணா போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சந்திரா போற்றி. சிறப்புருமணியே செவ்வாய் தேவே குறைவிலதருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காகரனே அவதிகள் நீக்கு, இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதந்தந்து ஆழ்வாய் பன்னொலியானே உதவியருளும் உத்தமா போற்றி. குணமுள்ள வியாழ குரு பகவானே மணமுள்ள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய், பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா கிரகதோஷமின்றி கடற்சித்தருள்வாய், சுக்கிரமூர்த்தி சுகமிக ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பார் அடியார் கருளே, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவிந்தி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ இன்னருள் புரிவாய், அரவனும் ராகு ஐயனே போற்றி, கரவதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆக அருள் பூரி அனைத்திலும் வெற்றி, ராகு கனியே எம்மியா போற்றி, கேது தேவே கீதத்தி திருவே பாதம் போற்றி, பாவம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளின்றி, கேது தேவே கேண்மையாய் காப்பாய். நவக்கிரகங்களும் நமக்கு எல்லா விதத்திலும் நன்மையை அருள் புரிய வேண்டி பிரார்த்தனை செய்து, இப்போ நாம் சமய உப்பு ஆசிரியர்கள், நம்ம எல்லாம் ஆசிரியர் தானா? ஆசிரியர் தானே? சந்தேகமாக இருக்கிறவங்கெல்லாம் நம்ம மெதுவாக சொல்லுவோம், சந்தேகம் இல்லாதவங்கெல்லாம் ஆசிரியர் தானே ஆசிரியர்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஆசிரியர் தானே? ஓம் ஆசிரியர்கள். இப்போ நமக்கும் சமயப்பு குழந்தைகள், நம்ம சமயப்பில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகம், இவ்வளவு பேரிட்டையும் ஒரு ஆசிரியருக்கு எந்த வகையில் தொடர்பு இருக்கணும் என்பதற்கு நாம் இப்போ சொல்ல போகிறோம். நம்ம கையில் 5 விரல் இருக்கா?
ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். நம்ம ஒரு கையை மட்டும் உதாரணமாக வச்சு இந்த நிகழ்ச்சியை பேசி முடிக்கணும். நம்முடைய கையில் இந்த 5 விரல்களும் மாணவர்கள். இந்த நம்ம சொல்லல மணிக்கட்டு பகுதி இது ஆசிரியர்கள். இதிலிருந்து இதுவரை பொறுப்பாளர்கள். இதுக்கு மேலே எவ்வளோ பகுதி நிர்வாகம். இந்த ஜாயின்று முதல் இந்த உடம்பு முழுக்க இந்து தர்ம வித்யாபீடம். இப்போ இந்த இந்து தர்ம வித்யாபீடத்தினுடைய ஒரு சின்ன விஷயத்தான் நம்முடைய சமயப்பு பணி. அதில் நாம் இந்த மணிக்கட்டு பகுதி தான் ஆசிரியர்கள். 5 விரலும் 5 விதத்தில் இருக்கா? ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்களா? எல்லா மாணவர்களும் ஒன்று மாதிரி இருக்காங்களா? இல்லை, ஆசிரியர்களே ஒன்று மாதிரி இல்லை. இப்போ நாம் அந்த இடத்துக்கு போகாமல் மாணவர்களை மட்டும் பார்ப்போம். இந்த விரல் சொல்லிச்சு நான் தான் பெரியவன், நான் இல்லைன்னா உலகத்தில் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. மற்ற விரலை பார்த்து சொல்லிச்சு. அது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ சாதாரணமாக ஒரு பெண் இருக்குது, இதை எடுக்கணும்னு கையை வச்சேன்னா இந்த விரல் ஒரு பக்கம் போகும், மீதி 4 விரலும் ஒரு பக்கம் போகும். சரியா? இது ஒரு பெரிய புக்காக இருக்குன்னு வச்சுடுங்க, இப்படி எடுக்க முடியாது. அப்போ இந்த 4 விரல் இந்த விரலை விட்டுட்டு மீதி 4 விரல் இருக்குது. 4 விரலும் இதை எடுக்கணும்னா இப்படி தோசை எடுக்கிற மாதிரி தான் எடுக்கணும். அப்படியே எடுக்க முடியலைன்னா கஷ்டம். அப்போ இந்த ஒரு விரல் இருந்தால் ஒரு பக்கம் சாதிக்கும், மீதி 4 விரலும் ஒரு பக்கம் சாதிக்கும். போய் சொல்லிச்சா? இல்லை. இப்போ இந்த 2வது விரல் எழும்பி சொல்லிச்சு, அது சரிதான், உன்னை வெட்டுவதற்கு ஒருத்தன் அறிவாளை தூக்கிட்டு ஓடி வாரான், அதான் வருகிறான், ஓடி தப்பிக்கான்னா யாரு சொல்லணும்? நான் தான் சொல்லணும். நீ தப்பனா கூட நான் தான் சொல்லணும். போய் சொல்லிச்சா? இல்லை. இந்த 3வது விரல் சொல்லிச்சு, மனுஷன் நான் நிமிந்து நிற்கணும். யார் பெரியவன்? நான் பெரியவன். போய் சொல்லிச்சா? 4வது விரல் சொல்லிச்சு, தங்கத்தில் ஒரு மோதிரம் செய்தாங்கன்னா முதல்ல யாருக்கு தருவாங்க? எனக்கு தருவாங்க. பூஜா விதியில் இந்த விரலுக்கு தாட்சணிய விரல்னு பேர். அதனால தான் குங்கும அர்ச்சனை பண்ணும்போது இந்த 2 விரலை பண்ணுறோம். நெத்தியில் குங்குமத்தை வைக்கணும்னா இந்த விரல்னால வைக்கணும், அப்படிதானே? இதுக்கு நிறைய விதி இருக்குது. அப்போ இந்த விரல் சொல்லிச்சு, இன்னும் தங்கம் போகிற விலைக்கு ஒரு மோதிரத்தை முதல்ல யாருக்கு தான் கொடுக்குறோம்? இந்த விரலுக்கு, அப்படிதானே? அப்போ இந்த விரல் சொன்னது பொய்யா? இந்த 4 விரலும் சேர்ந்து இந்த விரலை நீ கடைக்குட்டி விரல், நீ ஒன்றுக்கும் கொள்ளாதவன், நீ இல்லைன்னாலும் புக் எடுக்க முடியும், நீ இல்லைன்னாலும் நான் தான் வரேன்னு சொல்ல முடியும், நிமிந்து நின்னா நீ கட்ட, தங்கத்தில் செய்து எனக்கு வேண்டான்னா தான் உனக்கு தருவாங்கன்னு ஒதுக்கி வச்சாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கும், எல்லா சமயத்துலையும் இருக்கா இல்லையா? இருக்குது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பாணியில் இருப்பாங்க, ஒவ்வொரு மாணவர்களும். இப்போ இந்த விரல் சொல்லிச்சு, நீங்கள் 4 பேரும் பெரியவங்க தான்ப்பா, ஆனால் உங்களை விட நான் பெரியவன் அப்படின்னு. எப்படிடா நீ பெரியவன் அப்படின்னு இந்த 4 விரலும் சேர்ந்து கேட்கும்போது நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் கை தூக்கி ராமகிருஷ்ண பரமஹம்சரை கும்பிடுங்க பார்ப்போம். தூக்குங்க, கை வலிக்காது. வலிச்சிட்டுன்னா நான் மத்தியானம் மருந்து வாங்கிடலாம். யாது விரல் பகவானே கிட்ட போகுது, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டது, பகவானுக்கு கிட்ட முதல்ல போகுது, மீதி 4 பேரும் வரிசையாக வராங்க. இப்போ இந்த 5 பேரும் போய் சொன்னாங்களா? இதுதான் மாணவர்கள். 5 விதங்களில் இருப்பாங்க, ஆனால் 5 பேரும் பெரியவங்க. இந்த விரல்களை எப்படி சேர்க்கணும்? இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு 5 விரலும் இப்படி நாங்கள் எல்லாம் பெரியவங்க அப்படின்னு ஒவ்வொரு மாணவர்களும் இருக்காங்க. சமயத்தில் நமக்கு ஒரு மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு தட்டில் சாப்பாடை வாங்கி வச்சிருக்கணும். நாங்கள் 5 பேரும் பெரியவங்க. போமா? போவாது. என்ன செய்யணும்? ஒன்று சேரணும். அந்த சேர்க்கிற பொறுப்பு தான் இந்த ஆசிரியர்கள் விளைஞ்சு நெளிஞ்சு யார்கிட்ட போய் என்ன பேசணும் என்ன செய்யணும்னு சொல்லி, அதுதான் இந்த மணிக்கட்டு ஆசிரியர்கள். கறக்கி பாருங்க, கறங்கும், எங்க வேணாலும் கறங்கும், இப்படி கறங்கும் இப்படி கறங்கும் இல்லையா? அந்த பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. ஆசிரியர்கள் இருக்கா நம்மகிட்ட? இருக்கு. ஆனால் நம்ம கறங்கல்ல, நிமிந்தே நிற்கிறோம். இப்போ கொஞ்சம் கறங்கணும், அப்பதான் நம்முடைய பணியினுடைய சிறப்பை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த பொறுப்பாளர்கள் பாருங்க, மேலே வந்து சாமி இப்படி சொல்லியிருக்காங்க, அதை செய்யணும் சொல்லுவாங்களா? இப்ப நாம இங்கேயும் கறங்கணும், இங்கேயும் கறங்கணும். இல்லைன்னா பொறுப்பாளர்கள் சொல்லியதை நாம கேட்காம இப்படி கறங்கி இப்படி பார்க்காம இருந்தேன்னு வச்சுடுங்க, நம்ம பணி சிறப்படையாது. இவங்களை பார்க்கணும். இப்படி பொறுப்பாளர்களை பார்த்து இப்படி ஒங்கங்க இருக்கக்கூடிய விரலெல்லாம் சேர்த்தாதான் ஆசிரியர் பணி சிறப்பாக இருக்கும். இதோடு நிறுத்தக்கூடாது.
நம்ம அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலில் இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. சார் ஒவ்வொரு ஆளும் பேசும்போது ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் குறிப்பு எடுத்திருப்பீங்க. இப்போ நம்முடைய அமைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர் சொல்லும்போது சொன்னார், கோயிலில் அன்னைக்கு விட இன்னைக்கு அதிகமாக பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த பக்தர்களுடைய கூட்டம் இருக்கே தவிர அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு நாம் சிந்திக்கிறோம்னா குறைவு. அந்த சிந்தனையிலே நாம் கோயிலில் நிர்வாக குழுவோடு நம்முடைய பணி எப்படி இருக்கணும், முதல்ல நான் மாணவர்கள் கூட எப்படி இருக்கணும்னு, இப்போ நம்முடைய பொறுப்பாளர் கூட எப்படி இருக்கணும்னா, இப்போ நிர்வாக குழுவுக்கு கூட நம்ம எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனை பேர் நிர்வாகத்தில் இந்து தர்ம வித்யாபீடத்தில் ஆசிரியர் பயிற்சி முகாம் இருக்குது, நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு வந்தீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். சொத்திக்கை ஒன்றும் தூக்க விடாது, ஏன்னா சொன்னா சொல்லாமல் நம்ம ஒரு கை தூக்க கூட இந்த நம்ம ஆசிரியர்களுக்கு தயக்கம். பார்த்தீங்களா, இவ்வளோ பேர் தான், மீதி யாரும் நம்ம சொல்லவே இல்லை. இப்போ இந்த நிர்வாக குழு நினைச்சா அவ பாட்டுக்கு தானே போறா, போயிட்டு வரட்டு நினைக்குமா நினைக்காதா? நம்ம நிர்வாக குழு என்பது நம்முடைய இந்து தர்ம வித்யாபீடத்தோட ஒரு இணைப்பு பால மாதிரி நாம் நினைக்கணும். வெறுமனே நிர்வாக குழுவை நாம் ஒவ்வொரு கமிட்டி வரும்போதும் ஒவ்வொரு வீவில் இருப்பாங்க. ஒரு நிர்வாக குழு ஒரு சமய ஆசிரியருக்கு புருஷனாக இருந்தால் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க. இன்னொன்று எதிர்வாரமாக இருந்தால், இப்போ அரசியல் வீவிலே எடுத்துடுங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நிர்வாகத்தில் இருக்காங்க, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பாணியில் இருக்காங்க. எல்லாரையும் பொதிஞ்சு கொண்டு போகக்கூடிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு தான் முதல்ல சொன்னால் நாம் விளைஞ்சு நெளிஞ்சு யார் கூட என்ன பேசி எப்படி நம்முடைய சமுதாய பணியை செய்யணும் என்பதில் நல்ல லட்சியத்தோடு இருக்கணும். இப்போ நம்ம வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிர்வாக குழுவோட சொல்லணும். அவங்க வராங்களா இல்லையான்னு இல்லை. ஒரு கோயிலில் நம்முடைய பணி எப்படி இருக்கணும்னா, கோயில் திருவிழாவில் திருவிளக்கு பூஜை நடக்குது, யாரை நம்பி நடத்துகிறாங்க? இன்னைக்கு அன்னைக்கு விடுங்க, சமயப்பை நம்பியே நடத்துகிறாங்க. ஒரு கோயிலில் சமய மாநாடு யாரை நம்பி நடத்துகிறாங்க? சமயப்பை நம்பியே நடத்துகிறாங்க. ஒரு கோயிலில் அகண்ட நாம ஜபம் யாரை நினைச்சு நடத்துகிறாங்க? நம்ம நம்பியே நடத்துகிறாங்க. நாம் ஆசிரியர்கள் அந்த நேரத்தில் ஆங்காங்க போய் இருந்தேன்னா இந்த விஷயம் எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் பாருங்கள், அகண்ட நாம ஜபத்தில் ஒரு பிள்ளை சுற்றுற கோயிலை நான் பார்த்துருக்கேன், 3 பிள்ளைகள் சுற்றுறதை பார்த்துருக்கோம். ஆனால் பரிசு வாங்குற மட்டும் நாங்கள் 300 பேர் வரிசையாக பின்னாடி இருக்கிறோம். ஒரு பெரியவர் சொல்வார், என்ன சொல்வாருன்னா, சமய மாநாட்டில் பின்னாடி எல்லாம் பரிசு நிறைச்சி வச்சிருந்துன்னா முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். பின்னாடி பரிசு இல்லைன்னா முன்னாடி ஆள் இருக்காதுன்னு அர்த்தமா? அப்படித்தானே? நீங்க எல்லாம் கண்கூடா பாருங்க, இந்த பரிசுக்காகவே நாம முன்னாடி நாங்க எல்லாம் சமையப்பு போகும்போது ஒரு சின்ன காரைக்காய் தருவாங்க. காரைக்காய் பார்த்துருக்கல, முள்ளு செடியில பூக்கும். அந்த காரைக்காய்க்கு வேண்டி சமையப்பு போனோம். அடுத்து சின்ன படம் தந்தாங்க, சின்ன மிட்டாசி தந்தாங்க, பிளாஸ்டிக்கில் பிரைஸ் தந்தாங்க, பாத்திரத்தில் பிரைஸ் தந்தாங்க. இதுக்கு வேண்டி போனோம். இன்னைக்கு அதுக்கு வேண்டி போனது காலம் மாறி பாத்திரம் பிரைஸ் கிட்டலன்னு அடி வச்சோக்கு வேண்டியே சமைப்பு போகிற பிள்ளைகள் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க. இது எல்லாம் எதனால வருதுன்னா ஆசிரியருடைய மனப்பக்குவம் சரியில்லை. நேற்றுக்கு ஒரு கோயிலில் போன வாரம் சமய மாநாடு பேசிட்டு நிற்கும்போது ஒரு டீச்சர் வந்தாங்க. நம்ம பிரைஸ் கொடுத்ததில் 4 பிரைஸ் விடுபட்டு போச்சு. எங்கே வந்து சொல்கிறாங்க? மேடையில் தலைவர்கிட்ட, நீ பிறவு பார்த்துலாம் போனார். அவர் பிறவு பார்க்கலாம், இப்போ கொடுக்கணும். எப்போ கொடுக்கணும்? சமய மாநாட்டில் கொடுக்கணுமா? இது ஆசிரியர்களுக்கு அழகல்ல. ஏன்னா அந்த நிர்வாகம் பல வேதனையோடு இருக்கும். நீங்கள் கோயில் நிர்வாகத்தில் போனால் தான் தெரியும். சர்ச்சில் அப்படி இல்லை. ஒரு நாள் கூட்டம், அங்கே விளக்கெண்ணைக்கு பைசா பிரிச்சண்டான், அங்கே போர்த்திக்கு தட்சணைக்கு போர்த்திக்கு சம்பளம் கொடுக்கண்டான். கரண்ட் பில்லு நம்மோட 1000 மடங்கு குறவு மாதிரி இருக்குது. நம்ம 400 ரூபா கட்டினா அவங்க 40 ரூபா கட்டினா மதி, அது மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாம். ஆனால் நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த வீவில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நாம் போய் நம்முடைய மனக்குமர்களை சொல்லாமல் நாம் எப்ப எதை பேசினா அவங்களுக்கு செயல்படும் அப்படின்னு பார்த்து பேசக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கணும். புரியுதா? இப்போ ஆசிரியர்கள் நிர்வாக குழுவோட தொடர்பு இருக்கணும். நம்ம 4 நாள் போய் இப்போ எல்லாம் சொல்லி தான் கோயில் மித்தமே பிள்ளைகள் தூக்குது. சமயப்பு போய் பாருங்க, சமயப்பில் ஆலை நட்டி அரச நட்டி எல்லாம் நிறைஞ்சு கிடக்கும். அதுக்கு மேலே சப்புன்னு போய் உட்காந்துருவான். நமக்கு கவலையே கிடையாது. அதை தூத்துட்டு உட்காரக்கூடிய அளவுக்கு கூட சிந்தனையும் எண்ணமும் நம்மகிட்ட வரலன்னா நம்ம எல்லாம் என்ன சமயப்பு ஆசிரியர்னு நாம தூத்துட்டு உட்காரணும். அதுக்கு தான் நம்ம எப்போ சொன்னால், நீங்கள் எல்லாரையும் நான் சொல்லலை, உடனே நாங்கள் தூத்துட்டு தான் உட்காரோம். நிஜம்.
தூத்துட்டு உட்காரவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை, யாரையும் குறை சொல்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் வரணும் என்பதற்காக சொல்கிறேன். இப்போ நம்ம சமயப்பில் போன உடனே நம்ம 9 மணிக்கு சமயப்புன்னா 8:45 நாம் இருக்கணும். ஆசிரியர்கள் 8:45 போனீங்கன்னா அந்த சமயப்பு நல்ல சமயப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் 9 மணிக்கு சமயப்புன்னா 9:15 போனேன்னா அந்த சமயப்பு பின்தங்குதுன்னு அர்த்தம். யாரை பார்த்து பிள்ளைகள் படிக்கும்? நம்ம பார்த்து தான் படிக்கும். நாம பிந்தி வந்தால் பிள்ளை நினைக்கும் டீச்சரே பிந்தி வருது இல்லையா, நாம கொஞ்சம் கூட பிந்துவோம். திட்ட முடியுமா? நம்ம திட்டினா நீ இவர் பெரிய ஆள், இவர் நேரத்தை வந்தார். பிள்ளை இப்படியே கேட்குது, இன்னைக்கு கேட்குதா இல்லையா? கேட்குது. அந்த பிள்ளைகள் கேட்காம இருக்கணும்னா நம்ம பணியில் கொஞ்சம் லட்சியத்தோடு இருக்கணும். அதனால் நாம் நிர்வாக குழுவில் நீங்கள் நேரமே போய் உண்மையிலே முன்னாடி எல்லாம் எல்லா கோயில்லையும் சமயப்பு பிள்ளையை திருப்பணி செய்யும். சமயப்பு முடிஞ்சு இல்லைங்க தொடங்குவதற்கு முன்னாடி போய் உட்காந்து கோயிலை சுற்றி புல் கிடந்தால் அந்த புல்லெல்லாம் எடுத்து வெளியில் கூட்டி போடுறது, கோயில் முற்றம் தூக்குறது, வாரத்துக்கு ஒரு நாள் கோயில் உள்ள எல்லா விளக்கையும் வெளியில் எடுத்து போட சொல்லி தேய்ச்சி கொடுக்கறது சொல்லாமல் செய்தாங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு வேலையாளை வச்சிருக்கு இல்லையா, அவங்க செய்யட்டு. நம்ம ஆசிரியர்கள் அந்த பாட்டி 2 விளக்கு தேய்ச்சோக்கு முன்னே மயக்கம் வரும். ஆனால் நம்ம 4 விளக்கு தேய்ச்சி கொடுத்து பார்ப்போம். நிர்வாகம் அவங்கள அறியாமலே நம்ம மீது ஒரு பக்தி வைப்பாங்களா இல்லையா? வைப்பாங்க. அப்போ நாம் செய்யணும். இது யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். கோயில்னா நமக்காக அந்த கோயிலில் போய் நம்ம செய்யணும். திருவிளக்கு பூஜை, நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு கோயிலில் திருவிளக்கு பூஜைக்கு மாத திருவிளக்கு பூஜைக்கு முதல் மாதம் திருவிழா முடிஞ்ச அன்னைக்கு 50 பாக்கு 50 வெத்தில் 50 எலுமிச்சம்பழம் வாங்கி பையில் வச்சுட்டு ஒரு கொலையும் வாங்கி வச்சுட்டு பிள்ளைய வரையின்னு சொல்லி அவர் கோயில் நிர்வாகம் இருக்குது. 3 பிள்ளைய வந்தது. சமயத்தில் 78 பேர் இருக்காங்க வருகை பதிவேட்டில். நினைச்சு பாருங்க அந்த நிர்வாகத்துக்கு எப்படி இருக்கும். அந்த உணர்வை நாம தான் பிரதிபலிக்கணும். ஒரு சமய மாநாடு, உண்மையிலே சொல்றேன், நாங்க மேடையில் பேச போய் உட்கார்ந்து இருக்கிற 2 பேர் இருக்காங்க. சமயத்தில் 136 பேர் வருகை பதிவேட்டில் மேடையில் இருக்காங்க. 2 பேர் பேசி முடியும் வரை 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று இறைவணக்கம் பாடின பிள்ளை, ஒன்று நன்றி உரை சொல்ல வேண்டியது. வரவேற்புற நிர்வாகத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. முடியும் வரை 2 பேர் இருந்தாங்க. மேடையா அங்கேருந்து இதுவரை இருக்கும். இவ்வளோ பெரிய மேடை. நினைச்சு பாருங்க, நான் முதல்ல சொன்னேன், யாரை நினைச்சு அவங்க பண்றாங்க. சமய மாநாடு இப்ப எப்படின்னா இடைவெளி நிரப்புதல், அது சமய மாநாடுன்னே பேர் கூடப்படாது. 6:30 பூஜை, 7:30 அடுத்து 8:30 அடுத்த பூஜை, 6:30 மேல் 8:30 வரை உள்ள இடைவெளியை நிரப்புதல் சமய மாநாடு. அடுத்தானே அந்த இடைவெளி நிரப்புதல் தான். அதை நிரப்பியது யாரை நம்பி நிரப்புறாங்க? நம்மளை நம்பி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த பணியை செய்யணும். நாம் அதுக்காக சமயப்பில் ஊக்கப்படுத்தணும். நம்ம சமயப்பு பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளும் வர முடியாது. 12ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளைகளை வீட்டில் விடவே மாட்டாங்க, நம்ம கூட விட மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை பேரை உட்கார வைக்கலாம்? நாம் ஒரு மனப்பூர்வமான ஒரு சிந்தனை இருக்கணும். 10 நாள் திருவிழான்னா 5 நாள் சமய மாநாடு இருக்குன்னா 5 நாளும் உங்களை நம்பியே போடுறாங்க, உங்களை நம்பியே பேச வருவாங்க. அப்படித்தானே? நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கனால தான் நான் இப்படி பேசுகிறேன். கொஞ்சம் பேர் இருந்தால் நான் இப்படி தான் பேசுவேன். அப்போ நமக்கு பேச்சு கூட வரணும்னா யார் வேணும்? இங்கே வேணும். அப்போ நாம் பணியை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண ஆரம்பிக்கணும். அதனால நம்ம சமயப்பு சம்பந்தமான நிகழ்ச்சிகள், நம்முடைய கோயில் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாவற்றிலையும் நிர்வாகத்துக்கு தகவல் சொல்லணும். நாம் வெள்ளிமலைக்கு வரோம், அவங்க வருவாங்கன்னு இல்லை, நாம் சொல்லணும். நாம் ஆசிரியர் பயிற்சி முகாம் போகிறோம், நம்ம தகவல் சொல்லணும். நம்ம ஒன்றியத்தில் ஒரு பயிற்சி முகாமுக்கு போகிறோம், நம்ம தகவல் சொல்லணும். நம்ம கோயிலில் ஒரு நிகழ்ச்சி, நம்ம அவர்களோட சேர்ந்து ஒத்துழைக்கணும். திருவிழா காலங்களில் நம்ம என்னென்ன பணிகள் நம்மை நம்பி அவர்கள் செய்கிறார்கள் என்று நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஆள் சொல்கிறார் பாருங்க, திருவிழா நோட்டீஸு ஃபாரினில் அனுப்பியிருக்கேன், ஒரு கோயில் நிர்வாகம் ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கேன், 10,000 நோட்டீஸு கிட்ட அடிச்சிருக்கோம். எங்கள் கோயிலில் சாயங்காலம் 5:30 மணிக்கு சமயப்பு மாணவர்களுடைய வஜனைன்னு போட்டிருக்கு. ஒரு பிள்ளை பாட வரல. ஃபானில் இருக்கவன் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா 5:30 மணிக்கு நம்ம பிள்ளை கோயிலில் வஜனை பாடுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்களா இல்லையா? நாம் போகலைன்னா அந்த நிர்வாகத்துக்கு மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் அவங்க கூட தொடர்பு கொள்ளுங்க, அப்போ தான் தெரியும். அதனால் நம்ம நம்பி எதெல்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும், அதில் நம்ம முயற்சி பண்ணணும். இதில் 2 விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லா கோயிலையும் கலை நிகழ்ச்சி பண்ண சொல்லுவாங்கல்ல, எல்லா கோயிலையும் நிர்வாகம் இப்போ ஏன் கலை நிகழ்ச்சி பண்ண சொல்லுதுன்னா, ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா நிர்வாகத்துக்கு லாபம். ஒரு நாள் பிள்ளைகளுக்கு டான்ஸு,
அதில் நாம் சமயப்பாசிரியர்களே அந்த குத்தடி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு நம்ம படிச்சு கொடுக்கோம். நம்முடைய கலாச்சாரம் உண்மையில இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா சந்தோஷம், வாழ்த்துக்கள். நிறைய சமயப்பாசிரியர்கள் இன்னைக்கு அப்படி பண்ணுறாங்க. நான் ஒரு கோயிலில் சமய மாநாட்டுக்கு போகிறேன், அங்கே இருந்து டான்ஸ் சமய வப்பு டான்ஸ் நடக்குது, வாடா 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 வாசல் வர வாடா. நான் அப்படியே வீட்டுக்கு போனேன், நிஜமா பொய்யே சொல்கிறேன், பகவான் மேலே ஆடையா சொல்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டேன். வாடா வாடான்னா அந்த பிள்ளை என்ன கூப்பிடுறதா சமய மாநாட்டுக்கு? நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கணும், அந்த அளவுக்கு சமய வப்புல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம், சாமிஜி சொன்னார் ஆசிரியரோட நோக்கம்னு. அதுக்கு முன்னாடி நம்ம மாவட்ட அமைப்பாளர் சொன்னார், மாநில அமைப்பு பொறுப்பாளர் சொன்னார், நம்முடைய சாமி சொன்னாங்க. எல்லாருமே வரிசையாக என்னதான் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் என்பதை தான் சொன்னாங்க. நாம் எப்படி இருக்கணும் என்பதற்கு நாம் ஒரு விளக்கமாக ஒரு முன்னோடியாக இருக்கணும். நீங்கள் வேணா 12 மணி நேரம், ஒரு நாள் 24 மணி நேரத்தில் அதிகமான நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீங்க, ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் சமயத்தில் இருக்கீங்க. ஒரு பிள்ளை தவறு செய்தா என்ன சொல்றாங்க நீங்க நினைச்சு பாருங்க, என்ன சொல்றாங்க? நீயும் சமயப்புக்கு போறியே, பள்ளிக்கூடத்துக்கு போறதை யாராவது கேட்குறாங்களா? இல்லையே. ஒரு நாளில் 12 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறத கேட்காம ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் சமயப்பில் இருக்கிறத பற்றி குறை சொல்றாங்கன்னா சமய வகுப்புக்கு அவ்வளவு முக்கியத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. புரியுதா நமக்கு? அதனால சமயவப்பு ஆசிரியர்னா அவ்வளவு பெருமை இருக்கு, அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, அவ்வளவு மரியாதை இருக்கு. நான் ஒரு கோயிலில் போட்டி நடத்த போகும்போது பிள்ளைகள் எல்லாம் ஹரிவோம் அப்படின்னாங்க. அந்த டீச்சர் என்ன கிட்ட கூட நடந்து வந்து ஸ்டேஜில் உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, சிரிச்சுட்டே சொன்னாங்க, உங்களை பார்த்த உடனே ஹரிவோம் சொன்னாங்க. அந்த பையன் என்ன தினசரி வட்ட பெயர் சொல்லி விட்டு கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ சமயப்பு ஆசிரியர்களுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு, மற்றவங்களுக்கு இவ்வளவு மரியாதை இருக்குன்னு நாம புரிஞ்சிடணும். ஆசிரியர்களுக்கு இவ்வளவு மரியாதை தான் பிள்ளைகள் வச்சிருக்கிறாங்கன்னு அந்த விட அது வைக்கக்கூடாது. நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆசிரியர்னா யாருன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது 2வது விஷயம். ஆனால் அந்த டீச்சர் சொல்லும்போது நிறைய பேர் எப்படி நினைச்சாங்களோ நான் நல்லா வருத்தப்பட்டேன். ஏன்னா நம்முடைய குழந்தைகள், மாணவர்கள், நம்முடைய சமயப்பு குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதை நாம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கணும்னா நாம முதல்ல ஆசிரியர்களாக இருக்கணும். நம்ம ஆசிரியர்களாக இருக்கணும்னா நம்ம சமயப்பில் 5 ஆசிரியர் இருக்கணும்னா, ஒரு சமயப்பில் 5 பேர் இருக்குங்கன்னா 5 பேர் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் 5 நிமிட நேரம் கலந்துரையாடுவாங்கன்னு சொல்லி சமயப்பு சொல்லுங்க பார்ப்போம். 1 2 அவ்வளோதான். பார்த்தீங்களா? இவ்வளோ பேர் இருக்கேன். நம்ம கிட்டத்தட்ட 150 கிட்ட சமய ஆசிரியர்கள் இருக்கிறவங்க. 2 பேர் தான் சொல்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் சமயப்பு முடிஞ்சு எல்லா சமயப்பு ஆசிரியர்களையும் நம்ம சமயப்பில் 5 பேர்னா 5 பேரையும் கூட்டி உட்கார வச்சு வட்டமாக இருந்து நம்ம சமயப்பை எப்படி உயர்வாக கொண்டு வருவது என்ற சிந்தனை நமக்குள்ள வளர்த்தணும். அதுக்கு நிர்வாக குழுவை நம்ம தேடணும். நிர்வாகத்திட்ட இந்த விஷயத்தை சொல்லணும். நம்ம சமயப்பில் இப்படி விஷயங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு சமயப்புன்னா என்னன்னே தெரியாது. தெரியுமா? தெரியாது. அந்த நிர்வாகத்தில் சமயப்புன்னா கொஞ்ச நேரம் வந்து பிள்ளை இருந்து பஜனை பாட்டுக்கு பாடி கைதட்டிட்டு எழும்பி போறாங்க. இது சமயப்புன்னு. ஒரு கோயிலில் பயங்கர சண்டை, நிர்வாக குழுவுக்கும் சமயப்புக்கும். என்ன சண்டைன்னு பேசி முடிப்பதற்காக போனோம். அப்போ நிர்வாக குழு ஒரே ஒரு வேண்டுதல், நம்ம செய்தால் ஒன்றும் கெட்டு போக மாட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமயப்பை கோயிலில் வச்சு நடத்தினா நிறைய பிள்ளைகள் சமயப்புக்கு வராது அப்படின்னு சொல்லி சமயப்பாசிரியர் வாதிட்டு கோயில் சமயப்பை வெளியில கொண்டு போயிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. அவர்கிட்ட நம்ம திரும்ப பேசும்போது அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். என்னன்னா, கோயிலில் இருந்து கடவுள் நாம சொன்னா, பஜனை பாட்டு பாடினா கோயிலுக்கு சிறப்பு. இதை கொண்டு போய் வெளியில இருந்து பாடினாங்கன்னா அது மோசம். அதனால நாங்க வேண்டான்னு சொன்னா சமயப்பே வேண்டான்னாரு. பேசும்போது உடனே சொன்னேன், நாளைக்கு முதல் அடுத்த வாரம் முதல் சமய வகுப்பு கோயிலில் வச்சு நடக்கும். பஜனை பாடுறவங்க இறைநாமம் சொல்லிட்டு 5 நிமிட நேரம் நம்ம கடவுளுடைய மூல மந்திரத்தை சொல்றோம், இல்லை ஏதாவது ஒரு மந்திரம் சொல்றோம் தானே, அதுவரை கோயிலுக்குள்ள சமயப்பு நடக்கும். அது முடிச்சு கிளாஸ் பிரிக்கும் போது பிள்ளைகள் வெளியில இருந்து பாடம் எடுப்பாங்கன்னு அந்த நிர்வாகம் அது சந்தோஷம்னாரு. கோயிலில் சமயப்பே வேண்டாம் நிர்வாகம் அது சந்தோஷம்னு சொல்லுதுன்னா நம்முடைய வழிமுறை அப்படி இருக்கு. நாம கோயிலில் உடனே என்ன சொல்லணும், சரி நாங்கள் வஜன பாட்டை கோயிலில் இருந்து பாடிட்டு கிளாஸ் வெளியில இருந்து பிரிக்கணும்னா அந்த நிர்வாகத்திட்ட அந்த சமயப்பு டீச்சர் சொன்னால் பிரச்சனை வருமா? வராது. அது வராத இருக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. நம்ம செய்யறோமா? செய்யணும். அப்போ நம்மளா நிர்வாகமா அப்படி பார்க்கக்கூடாது. நம்மளா நிர்வாகமானு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி பரிசு எல்லா கோயிலையும் ஒன்று மாதிரி பரிசு கொடுப்பாங்களா?
கொடுக்க மாட்டாங்க. சில கோயிலெல்லாம் அண்டா எல்லாம் வாரி நிறைச்சி வச்சுருக்காங்க. சில கோயிலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பரிசு பொருட்கள் தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம பரிசு பொருட்களுக்காக சமயப்புக்கு போகக்கூடாது என்பதை முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். ஹிந்து தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் நமக்கு ஹிந்து தர்ம வித்யாபீடம் சமயப்பு ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நம்ம எல்லாம் சமயப்புக்கு வரோம், நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், நாம் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். அப்படியே நீங்கள் அடிப்படையில் ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்கன்னா நம்ம ஆர்கே சார் சொன்ன மாதிரி சிங்கத்தையும் நரியையும் குரங்கையும் கொண்டு ஒரு இடத்துல இருத்தினாலும் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த பிள்ளைய இன்னும் பிரைஸுக்கு சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கும். எல்லா கோயிலில் நான் இங்கே ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். திருவிழா முடிஞ்சு அழாத டீச்சர் எல்லாம் கை தூக்குங்க, பரிசு கொடுத்து முடியும்பா. 1 2 இவ்வளவுதான். இது எல்லா டீச்சரும் என்ன செய்வோம்? திருவிழா முடியுதா, பரிசு கொடுப்பு முடியும்பா, கண்ணீரோட வீட்டுக்கு போகிறோம். மீண்டும் சமயப்புக்கு போகிறோமா இல்லையா? போகிறோம். ஏன்? நம்முடைய உணர்வு சமயப்பில் வந்ததுனால போகிறோம். அந்த பரிசிலே உங்கள் உணர்வு இருந்துன்னு வச்சுடுங்க, போமா போகமாட்டோம். அதனால இதை நம்ம சின்னதிலே பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்தோன்னா நாம் சமயப்பை சிறப்பாக நடத்தலாம். அதனால் நம்ம நம்முடைய நியதி நம்முடைய விஷயத்தில் என்ன இருக்கணும்னா, மாணவர்கள் பலவிதமான எண்ணங்களோடு பலவிதமான சிந்தனைகளோடு சமயப்புக்கு வருகிறார்கள். அவர்களுடைய சிந்தனையும் எண்ணங்களையும் ஒருங்கே உருவகப்படுத்தி ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம்ம கையில் ஹிந்து தர்ம வித்யாபீடம் தந்திருக்கிறது. அதற்காக நமக்கு பொறுப்பாளர்கள், நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நம்முடைய நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு செய்ய வேண்டும். அதற்கு ஹிந்து தர்ம வித்யாபீடம் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொருவரும் பணி செய்தேன்னா நம்முடைய சமய பணி சிறப்பாக அமையும். சரியா? அந்த சிறப்பான பணிக்கு நாம் எல்லாம் சிறப்பானவர்களாக மாறுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவார். அந்த இறைவனுடைய நாமத்தை நாம் தினசரி சொல்லணும். நமக்காக 5 நிமிடம் நாம் தினசரி ஒதுக்கணும். அந்த 5 நிமிடமும் நம்ம பிரார்த்தனையோடு இருக்கணும். எல்லா நிகழ்ச்சிகளும் நிர்வாக குழுவுக்கு தெரியாமல் சமயப்பில் செய்வதை நாம் தவிர்க்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மிட்ட வந்துன்னா நாம் எல்லாம் உயர்வானவர்களாக சிறப்பானவர்களாக மாற முடியும். அந்த மாற்றத்துக்கு இந்து தர்ம வித்யாபீடம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த செயல்பாட்டுக்கு இறைவன் என்றைக்கும் நமக்கு நன்றி கூறுதலோடு நமக்கு எல்லா விஷயங்களையும் செய்வார். அவர் தான் பணிவோம், வாழ்வில் வளம் பெறுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.